ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதங்களின் புத்தகம் 4:3. பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். Know that the Lord hath set apart him that is godly for himself. ஆண்டவர் பக்தி உள்ளவர்களை தனக்காகவே தெரிந்து கொள்கிறார். இந்த பூமியில பக்தி உள்ளவர்கள், பக்தியற்றவர்கள் என்ற வரிசையை பார்க்கும் பொழுது அநேகருக்குள்ளே பக்தி இருக்கிறது, அநேகருக்குள்ளே பக்தி இல்லை. சிலருக்கு பக்தி வேண்டாம். சிலர் கடவுளை நம்புகிறார்கள், சிலர் கடவுளே இல்லை என்று சொல்லுகிறார்கள். சிலர் கடவுளை நம்புவதே இல்லை, கடவுளே வேண்டாங்க. கவனியுங்க, சிலருக்கு ஆண்டவர் மேல அன்பு, சிலருக்கு ஆண்டவர் மேல எரிச்சல், கோபம், சிலருக்கு ஆண்டவர் நினைத்த ஏமாற்றம். இங்கே மனிதர்களை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறாராம். எப்படி தெரிந்து கொள்கிறார்? பக்தி உள்ளவர்கள் என்று பார்க்கிறார். பக்தி உள்ளவர்களா? என்னுடைய பிள்ளைகள் பக்தி உள்ளவர்களா? ஒருவேளை நீங்கள் பக்தி உள்ளவர் என்றால் தேவன் உங்களை அவருக்காக தெரிந்து கொள்கின்றார். அன்பானவர்களே, கடவுள் என்னை வெறுத்துட்டாரோ, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை வெறுத்துட்டாரோ நினைக்காதீங்க. பக்தியை பெருக்குங்க, ஆண்டவர் மேல அன்பு செலுத்துங்க, அவரை ஆராதனை செய்யுங்க, ஜெபம் செய்யுங்க, ஆண்டவருக்கு நேரம் ஒப்பு கொடுங்க, விட்டு கொடுங்க. உங்க வாழ்க்கையை தேவன் கைகளை ஒப்பு கொடுங்க. ஆண்டவருக்கு யாரு ரெக்கமெண்டேஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க, அவருக்கு தெரியும். ஆகவே அவர் நம்முடைய பக்தியை கண்டு நம்மை தெரிந்து கொள்வார். God bless you. இந்த நாள் ஒரு நல்ல நாள். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே.